ஹாய்ங்க. இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, வீடியோவை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும். ஆர்ஆர்பியில் டெக்னீஷியன் ஜாப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குங்க. அதை எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்குண்டான லாஸ்ட் டேட் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, குவாலிஃபிகேஷன், ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இப்போது டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ விட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6000 ப்ளஸ் வேக்கன்சி விட்டிருக்காங்கங்க. இதுக்கு உண்டான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 29, 2026. ஏஜ் லிமிட் 18 to 30. ஓகேங்களா. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிரேட் 1க்கு டிகிரியும் கிரேட் 3க்கு 10த்தும் கொடுத்துருக்காங்க. 10th ப்ளஸ் ஐஐடி. உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இங்கே கண்டென்ட்லேயே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்கங்க. உங்களுக்கு எதை பற்றி இதில் டவுட் இருக்கோ அதை மட்டும் பார்த்து பேஜ் நம்பர் வச்சு செலக்ட் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இப்போ பார்க்குறோம் ஏஜ் லிமிட் பார்க்குறோம் அப்படின்னா பேஜ் நம்பர் 6ல் இருக்குது. அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். உங்களுக்கு என்ன டவுட்டோ எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோவில் கொடுத்துருக்காங்க. வீடியோவில் இல்லைங்க, இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு கூட பாருங்கள். இப்போ தான் நீங்கள் நியூவாக அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு லாகின் இல்லை ஆர்ஆர்பியில், நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னாலும் கிரியேட் அன் அக்கௌண்ட்டுன்னு இருக்குங்க. அதை போயிட்டு ஸ்டெப் பை டீட்டெயில்ஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு உண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாமே நான் சொல்கிறேங்க, கீழே வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்கு பார்த்தீங்கன்னா பே லெவல் வந்துட்டு லெவல் 5 கொடுத்துருக்காங்க. இனிஷியல் பே வந்துட்டு 29,200. இதே கிரேட் 3க்கு வந்துட்டு 20,000 கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 33 years. கிரேட் 3க்கு 18 to 30 years தான் கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 33 இயர்ஸுங்க ரிலாக்ஸேஷன். டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 6557 வேக்கன்சிஸ் மொத்தமாக கொடுத்துருக்காங்க. இதுக்குண்டான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜூன் 30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எண்டிங் டேட் பாருங்கள் ஜூலை 29. ஓகேங்களா. நைட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இதில் உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் வந்துட்டு 31 ஜூலைக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது மாடிஃபை பண்ணணும், அப்ளிகேஷனில் ஏதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா 1/8/2026 இல்லை டு 10/8/2026க்குள்ளே நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி சொல்லியிருந்தேங்களே, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 இயர்ஸும் ஓபிசிக்கு வந்துட்டு 3 இயர்ஸும் சொல்லியிருந்தாங்களே. 18 to 30 இயர்ஸ் தான் அதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ப்ளஸ் 3 இயர்ஸ் 33 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள், நீங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரேட் 1க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஏஜ் வந்துட்டு 27/1993க்கு மேலே பிறந்தவங்களாக இருக்கணும். 2008க்குள்ளே பிறந்தவங்களாக இருக்கணும். ஓகேங்களா, புரியுதா. 1993க்கு அப்புறம் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா கிரேட் 1க்கு அப்ளை பண்ணலாம். இதே கிரேட் 3க்கு பார்த்தீங்கன்னா 1996க்கு மேலே 2/7/1996க்கு மேலே பிறந்தவங்க யார் வேணாலும் கிரேட் 3க்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்கங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு உண்டான ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா மென்ஸுக்கு வந்துட்டு 500ம், எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேலுக்கெலாம் வந்துட்டு 250யும் சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்துட்டு ரிட்டன் தாங்க. நீங்கள் ஒன்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரிட்டன் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ஆர்பி டெக்னீஷியன் ஜாப்புக்கு ரெக்குவயர்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் சிபிடியும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் ஒரே ஒரு எக்ஸாம் தாங்க. இந்த ஒரு எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போயிடுவீங்க. அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மட்டும்தான். மொத்தமாக டோட்டல் கொஸ்டின்ஸ் எவ்வளோ அப்படின்னா 100 கொஸ்டின்ஸுக்கு தாங்க நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க 90 மினிட்ஸில். ஓகேங்களா. இதில் மைனஸ் மார்க் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு என்னென்ன சிலபஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸில் என்னென்ன கண்டென்ட்டில் கேட்பாங்க, கொஷின்ஸ் கேட்பாங்க, என்னென்ன டாப்பிக்கில், ஜென்ரல் ரீசனிங்கில் என்னென்ன டாபிக்ஸு, பேசிக் கம்ப்யூட்டர்ஸ் அப்ளிகேஷன்ஸில் என்னென்ன டாபிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இந்த டாபிக்ஸில் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். இது நல்ல ஒரு அருமையான வாய்ப்புங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி
எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குங்க. ஆர்ஆர்பியில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யாருமே போகிறதில்லங்கிற நியூஸ் கேள்விப்பட்டுகிட்டே இருக்கோம். அதை நம்ம முறியடிக்கணுங்க. கண்டிப்பாக நாமளும் ஆர்ஆர்பியில் பாஸ் பண்ணி இந்திய ரயில்வே துறையில் நாமளும் வேலை புரியணும்னு நம்ம கான்ஃபிடென்ட்டோடு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி படிப்போங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணி ஜெயிப்போன்னு நம்பலாம். இப்போ நான் சொன்னதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இது ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் சென்னை சேர்ந்தவங்களாக இருக்கீங்க அப்படின்னா 2 எக்ஸாம் நீங்கள் கிரேட் 1 கிரேடு 2ன்னு 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கல்ல, ரெண்டுக்குமே நீங்கள் சென்னை தான் அப்ளை பண்ணணுங்கிறது இல்லை. கிரேட் 1க்கு சென்னை அப்ளை பண்ணலாம். கிரேடு 2க்கு நீங்கள் தாராளமாக பெங்களூர் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம்ஸ் எழுதலாங்க. நெக்ஸ்ட்டு கிரேட் 1 தனியாக எக்ஸாம் நடக்குங்க. கிரேடு 3 தனியாக எக்ஸாம் நடக்குங்க. ரெண்டுக்குமே தனித்தனியாக ஃபீஸ் பே பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டுமே ஒரே டைம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க, மாற்றி மாற்றி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக ரெண்டுக்குமே அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு கீழே இருக்குங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.